வடசென்னை மக்களுடைய குணாதிசயத்துல கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு என்ன மண்ணின் மைந்தன்றால எனக்கு ஓரளவுக்கு புரியும். டக்குன்னு எமோஷனல் ஆயிடுவாங்க. கோவத்திலயும் சரி, பாசத்திலயும் சரி. திட்டிட்டா அழுதுருவான். ஆனா எந்த மாரி திட்டுறீங்கன்றத பொறுத்து. அந்த திட்டுறதுல உள்நோக்கம் இருந்தா நீங்க அழுதுருவீங்க. இதுதான் வடசென்னையுடைய ரியாலிட்டி. அப்படி இருக்கும்போது கெத்துன்ற விஷயம், அவன் ஒரு முறை அத வந்து உள்வாங்கிட்டான்னா, அந்த கெத்து அவன விட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பான். கெத்து போச்சுன்னா செத்துடணும். கெத்து இருந்தா உயிரு. கெத்து இல்லன்னா சாவு. அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடுவோம். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில தாதாக்கள் குடும்பத்தில, அப்படியே தாதாவே அவங்க மனசளவுல மாறிட்டவங்க சொல்றேன் பேச்சுக்கு. தாதா குடும்பத்தில பொண்ண யாருக்கு குடுப்பான்னு தெரியுமா? இன்னொரு மிகப்பெரிய தாதா இருக்கான்ல, அவனுடைய பையனுக்கு தான் குடுப்பான். ஏன்னு கேட்டா, கெத்துப்பா, காப்பாத்துவான்பா பொண்ண வச்சு. நம்ம என்ன நினைப்போம்? ஒரு வேலைக்கு போறவனா, ஒரு நல்லா படிச்சவனா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? தாதாக்கள் குடும்பத்தில அப்படி பார்க்க மாட்டாங்க. அவன் வந்து கெத்துப்பா. அவன் அப்பங்காரனே 17 கொலை பண்ணிக்கிறான். 10 மிஸ்ஸா எடுத்துக்கிறான். குண்டாஸ் வந்து மிஸ்ஸான்னுவாங்க. 10 மிஸ்ஸா எடுத்துக்கிறான். அவன் பையன்பா இவன். அவன மாரியே ஷார்ப்பா இருப்பான்பா. பொண்ண வச்சு காப்பாத்துவான்பா. கடைசி வரைக்கும் நம்பி விடலாம்பா அப்படின்னுவான். அவன் அப்பன் செத்ததுமே 5 வருஷத்துல அவனும் செத்துருவான். ஏன்னா, இந்த வன்முறை கையிலிடுறவனுக்கு கிளைமாக்ஸ் வந்து சீக்கிரம் முடிவு தான். நீங்க எத வ கையில எடுக்குறீங்கன்னா, எல்லாரும் நம்மள பார்த்தா மெச்சுக்கணும், பயப்படணும், மரியாதை குடுக்கணும், தலன்னணும், கெத்துங்கணும்னு சொல்லிட்டு கத்தி எடுக்குறீங்க. அதே ஆசை இன்னொருத்தருக்கு இருக்குல்ல. நீ ஓடுற வரைக்கும் ஒரு 5 வருஷம் ஓட விடுவான். ஓடுனதும் முடிச்சுட்டு அவன் அந்த 5 வருஷம் அவன் டிராவல் பண்ணுவான். இது வந்து ஒலிம்பிக் ஜோதி மாரி ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் கையில குடுத்துட்டு போறது தான். கடைசி வரைக்கும் புடிச்சுன்னு இருக்கிறாங்க அந்த ஜோதிய. அதான் அதுல சப்ஜெக்ட். ரவுடிசமே வாழ்க்கையை போன குடும்பத்துல இருக்கிற பெண்கள் மட்டும் தான் விரும்புவாங்க. சினிமால வந்து காட்டுறாங்க பாருங்க. ஒரு ரவுடி அவன் வந்து வெட்டுறத பார்த்தா பெண் வந்து லவ் வந்துருது. அதெல்லாம் கிடையாது. சினிமாவுக்காக 1000 அயோக்கியத்தனத்த வடசென்னைய பத்தி சொல்லலாம், பேசலாம். உண்மை கிடையாது. வடசென்னையிலிருந்து உண்மையிலேயே சொல்லப்போனா, இப்ப அந்த காசிமான்ற பொண்ணு கூட கேரம்ல வந்து உலக அளவுல போய் புகழ்பெற்று வந்திருக்காங்க. அந்த மாரி வந்து ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, இந்த மாரி என்ன சொல்றது உடல் மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், குத்து சண்டை, அப்புறம் கபடி, இந்த மாரி அத்லெட் இந்த மாரி விஷயங்கள்ல அதிகமா மெடல் எடுத்த பசங்க இந்திய அளவுல எங்க இருக்காங்க? யார் யாரெல்லாம் மத்திய அரசு பணியில இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வடசென்னையில தான் 90% இருப்பாங்க. சதர்ன் ரயில்வே பாக்ஸர் எடுத்துங்க 90% வடசென்னை சேர்ந்த பாக்ஸரா இருப்பான். ஆர்பாருடைய ஃபுட்பால் பிளேயர் பாருங்க, வடசென்னை சேர்ந்தவனா இருப்பான். கபடி பிளேயர் வடசென்னை சேர்ந்தவனா இருப்பான். ஏன்னு கேட்டா, அந்த மண்ணு வந்து ஸ்போர்ட்ஸுக்கான மண்ணு. அது அப்படியே பழகிட்டாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் யார் யார் குடும்பத்தில இருக்குதோ, அத பார்த்து பார்த்து வரக்கூடியவன்லாம் ஸ்போர்ட்ஸ்மேனா இருப்பான். ரவுடிசம் யார் யார் குடும்பத்தில இருக்குதோ, அத பார்த்து பார்த்து வரவன்லாம் ரவுடிசமா இருப்பான். இது வந்து உங்களுக்கு வந்து அவன் எப்படி வளர்றான்னு அந்த வளர்ற விஷயத்துல தான் இருக்குதே தவிர பிரச்சனை, வேற எதுலயும் இல்ல. அதே நேரத்தில நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த ஒரு விஷயம் பேசும்போது, பெண்கள் விரும்புறாளான்னு. அது வந்து உண்மையிலேயே கேவலமான கேலிக்கூத்தான ஒரு கற்பனைய வந்து சினிமால ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா, பசங்கலாம் ரொம்ப ரொம்ப எங்கேயோ போயிடுச்சுங்க பசங்கலாம். அ மாஸ்டருக்கு அதாவது பிஜி படிக்காத பசங்களே குறைவுங்க வடசென்னையில பொம்பள புள்ளைங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. அதாவது ரொம்ப வடசென்னைனாலே ஒரு ரொம்ப ஒரு இழிவா அத மையப்படுத்திட்டு வருவாங்க. சினிமாவுல உள்பட எல்லாத்துலயுமே. வடசென்னையில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ரவுடிகள் இருக்காங்கல்ல, யாரும் பெண் தொடர்பான வழக்குல சிக்குனதே கிடையாது. வெட்டு, குத்து, கொலை இதுல இருப்பான். ஒண்ணுத்துக்கு 5 பொண்டாட்டி வச்சிருப்பான். அ இந்த பாலியல் விவகாரங்கள்ல வந்து போக மாட்டான். கிண்டல் பண்றது கூட பண்ண மாட்டான். அவங்களுடைய வாழ்வியல் முறை அதான். வடசென்னையில வந்துட்டு பெரும்பாலும் இந்த நைட் ஷோ சினிமா போயிட்டு பசங்க வருவானுங்க. லேட் ஆயிடுச்சுன்னா, என் வீடு எங்க இருக்குன்னா, ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி நண்பருடைய வீடு இருக்கு. அவன் அங்க போக முடியாது. அப்பலாம் போலீஸ் வந்து நைட்ல பெரும்பாலும் மடக்கி புடிச்சு, எங்க போயிட்டுரு, ஏது போயிட்டுருன்னு கேட்டு, மறுநாள் மதியம் வரைக்கும் உட்கார வச்சுட்டு அனுப்பிடுவாங்க. ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. உட்கார வச்சுட்டு, இனிமேல் நைட்ல சுத்த விடாத அப்படின்ற மாரி அனுப்பி விட்டுருவாங்க. அப்ப அதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுவோம், "எப்பா மச்சான் நம்ம வீட்ல படுத்துக்கிறேன்டா." படுத்துக்க. அந்த அளவுக்கு ஒரு புரிதல். யாரும் வந்து அந்த மாரி கேரக்டரே கிடையாது. ஒரே விஷயம் என்னன்னா, இந்த வன்முறை பேசணும் பார்த்தீங்கன்னா,
அது வந்து வடசென்னையில் அதிகம். அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு இந்த மாரி குடோன்கள் விஷயம், இந்த சின்ன சின்ன தாதாக்கள், பெரிய தாதாக்களா தன்னை மாத்திக்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படிதான் அமைஞ்சது.